அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகாலய அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நிலைவாசல்ல இப்போ நான் சொல்ல போகிற பொருளை நீங்கள் தூவி விட்டாலே போதும். 7 ஜென்ம பாவமும் தீரும். உங்களுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் அது படிப்படியாக குறையிறத கண்கூடா உங்களால் பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை ஒரே இரவில் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு மேஜிக் பரிகாரம் தான் இது. வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இது சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய மகாலய அமாவாசை இன்னைக்கு நமக்கு இருக்கு. நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு முழுமையாக பெற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கு. பொதுவாக அமாவாசை நாளே பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கும். இந்த நாளில் நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தீர்றதுக்கும் கெட்ட சக்திகள் நம்மளை விட்டும் நம்ம வீட்டை விட்டு வெளியேறதுக்குமான பரிகாரங்களை செய்யும் போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். இப்படி உங்களை வாட்டி வதைக்கக்கூடிய கஷ்டம் எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வு கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமாவாசை நாளை தவற விடாதீங்க. இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். தீராத கடன் பிரச்சனை இருக்கிறவங்க, எதிரிகளோட தொல்லையில் இருந்து விடுபடணும்னு நினைக்கிறவங்க, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த இலை கிடைச்சா தவற விடாதீங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான அதிசக்தி வாய்ந்த இலை பரிகாரத்தை பற்றி அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். இன்னைக்கு அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பொதுவாக புரட்டாசி மாதம்னாலே நாம் அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அதுலேயும் இன்னைக்கு நமக்கு அமாவாசையாக இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அசைவம் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. மற்றபடி இந்த பரிகாரத்துக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. இருந்தாலும் உங்கள் வீட்டில் இருந்து மட்டும்தான் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணும். இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை இன்றைக்கி எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நைட்டு 12 மணிக்குள்ளே நீங்கள் எப்போ தூங்க போகிறீங்களோ அப்போ இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இதில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம், நைட்டு உங்கள் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் தூங்குங்க. அதே மாதிரி இப்போ நான் சொல்ல போகிற பொருளை உங்கள் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் தூவி விட்டுட்டு நீங்கள் தூங்குங்க. இப்படி இந்த பொருளை தூவி விட்டதுக்கப்புறமா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நிலைவாசல் கதவை நீங்கள் திறக்க வேண்டாம். நாளைக்கு காலையில் எந்திரிச்சு எப்பையும் போல் உங்கள் நிலைவாசல் கதவை திறந்துக்கலாம். நடுவில் ஏதாவது ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்னா கண்டிப்பாக கதவை திறக்கலாம். அதுலலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது. இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 பொருள் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவைப்படும். அதில் முதல் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சர்க்கரை தேவைப்படும். 1 ஸ்பூன் அளவுக்கு, இன்னும் சொல்லணும்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை இருந்தால் கூட போதுமானது. அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி நமக்கு தேவைப்படும். முடிஞ்ச அளவுக்கு பச்சரிசியாக எடுத்துக்கிறது நல்ல பலனை கொடுக்கும். பச்சரிசி கிடைக்காத ஊரில் இருக்கீங்கன்னா சாதாரணமாக சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அரிசியை பயன்படுத்திக்கோங்க. ரேஷன் பச்சரிசி யூஸ் பண்ணலாமான்னு ஒரு சிலர் கேட்பீங்க. தாராளமாக பயன்படுத்தலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போது இந்த அரிசியையும் சர்க்கரையையும் நீங்கள் 1-2 பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நைஸாக பவுடராகவும் செய்ய வேண்டாம், அதே மாதிரி அப்படியேவும் யூஸ் பண்ண வேண்டாம். மிக்சியில் போட்டு 1-2 பவுட்ரு பண்ணி இந்த 2 பொருளையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இது மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள்.
இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் உங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா உங்கள் முகம் கை காலை கழுவிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஹாலில் உட்கார்ந்துக்கோங்க. உங்கள் மூச்சை நல்லா ஆழமாக உள்ளே இழுத்து வெளியில் விடுங்க. இந்த மாதிரி 3 முறை செய்யும்போது உங்கள் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இப்போது உங்கள் வலது கையில் நீங்கள் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா, அரிசியும் சர்க்கரையையும், இது 2யும் வச்சுக்கோங்க. உங்கள் வலது கையை நல்லா இறுக்கமாக மூடிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் உங்கள் முன்னோர்கள்கிட்டையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கஷ்டம் இருந்தாலும் சரி, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இருக்கக்கூடிய கஷ்டமாக இருந்தாலும் சரி, நீங்களே பிரார்த்தனை செஞ்சால் போதுமானது. அதே மாதிரி ஒரே ஒரு கஷ்டத்தை தான் சொல்லணும் அப்படின்னெல்லாம் கிடையாது. எத்தனை கஷ்டங்கள் இருக்கோ, எதெல்லாம் உங்களை விட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கஷ்டம் வர்றதுக்கு முன்னோர்களோட அருள் இல்லாதது கூட ஒரு காரணமாக இருக்கும். முன்னோர்களோட சாபம், கோபம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு குலதெய்வத்தோட அருள் இல்லாததுனால கூட இந்த மாதிரியான கஷ்டங்கள் வரும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்கள்னாலையும் கஷ்டங்கள் வரலாம். அதே மாதிரி நம்மளை பார்த்து மற்றவங்க படக்கூடிய பொறாமை பார்வை, கண் திருஷ்டி, செய்வினை பாதிப்புகள், அடுத்ததா கர்மா. இப்போ நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதனால் கஷ்டம் வந்திருந்தாலும் சரி, அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளியை இந்த பரிகாரம் ஏற்படுத்தி கொடுக்கும். அமாவாசை மாதிரியான பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய நாட்களில் இந்த மாதிரி எளிமையான ஒரு சில விஷயங்களை நாம் செஞ்சாலே போதுமானது. நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் தானாகவே குறைய ஆரம்பிக்கும். சரி, உங்கள் வலது கையில் அரிசி சர்க்கரை கலந்த பவுடரை வச்சு உங்கள் முன்னோர்கள்கிட்டையும் குலதெய்வத்துக்கிட்டையும் பிரார்த்தனை செஞ்சதுக்கப்புறமா இதை எடுத்துக்கொண்டு போய் நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கத்தில் நீங்கள் தூவி விட்டுருங்க. கொஞ்சம் ஓரமாகவே நீங்கள் தூவி விடுங்க. அதே மாதிரி வலது பக்கம் தூவி விடணுமா, இடது பக்கம் தூவி விடணுமானெல்லாம் கேட்க வேண்டாம். உங்களுக்கு எந்த பக்கம் வசதியாக இருக்கோ அந்த பக்கம் தாராளமாக நீங்கள் தூவி விடலாம். இப்போ சப்போஸ் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன், ஃப்ளாட்டில் இருக்கேன், என்னால் இந்த மாதிரி செய்ய முடியாதுன்னு சொல்கிறவங்க உங்கள் ஃப்ளாட்டோட அப்பார்ட்மெண்ட்டோட வெளிப்புறத்தில் கேட்டுக்கு வெளிப்பக்கத்தில் கொஞ்சம் மண்பாங்கான இடம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கூட நீங்கள் தூவி விடலாம். சரி, இந்த மாதிரி தூவி விட்டுட்டு நீங்கள் உங்கள் கதவை மூடி எப்பயும் போல் படுத்து தூங்குங்க. நாளைக்கு காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேர் வீட்டில் எறும்புகள் இதை உணவாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சிலருக்கு இந்த மாதிரி எறும்புகள் உணவாக எடுக்கலைன்னா கூட பரவாயில்லை, அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம். அதை அப்படியே எடுத்து ஓரமாக ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் நீங்கள் போட்டுருங்க. நிச்சயமாக அதை எறும்புகள் எடுத்துக்கும். இதை எறும்புகள் உணவாக சாப்பிட சாப்பிட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். இவ்வளவுதான் இந்த பரிகாரம். பிரபஞ்ச பேராற்றல் நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.